கிருபையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமை உண்டாவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்துல கூட காலை வேளையில கூட இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் என்னவென்றால், ஏசாயா 33வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர், காலையில் அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் இரட்சிப்புமாயிரும் என்று வசனம் சொல்லுகிறது. காலையில் அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் இரட்சிப்புமாயிரும். இப்ப நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஆண்டவருடைய இரட்சிப்புக்கு காத்திருக்கிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். அப்போ ஆண்டவருடைய காத்திருப்பு, நம்ம காத்திருக்கிற காத்திருப்பு நமக்கு தேவையான விடுதலை எங்கிருந்து வருகிறது என்று பார்க்கும் பொழுது அவருடைய புயத்திலிருந்து தான் வருகிறது என்று நம்ம பார்க்கிறோம். புயம் என்றால் ஆண்டவருடைய பாதுகாப்பின் அரணா இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 2வது சொல்லப்பட்டது, இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்புமாயிரு. இக்கட்டு காலத்துல நம்ம எல்லாருக்கும் தேவையானது ஒரு விடுதலை. அந்த விடுதலை தருகிறதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இப்ப நமக்கு எல்லாருக்கும் நம்முடைய சூழ்நிலைகள் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு புயம் தேவைப்படுகிறது, நமக்கு ஒரு அரண் தேவைப்படுகிறது. அந்த புயம் யார் என்றால் இயேசு மாத்திரம்தான். அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம பிடித்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு புயமா இருந்து இக்கட்டு காலத்துல நம்மளை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். எப்பேற்பட்ட இக்கட்டு காலமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மளை விடுவித்து பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே உம்முடைய புயம் காலையில விளங்கட்டும் சுவாமி, மற்றவர்கள் மத்தியில எங்களை விடுவிக்க வேண்டுமா, நம்முடைய சமூகத்துல கெஞ்சி மன்றாடுகிறோம் என்று நம்ம அவரை நோக்கி கேட்கும் பொழுது நிச்சயமாய் நமக்கு குடும்பத்துல நம்முடைய வாழ்க்கையில செய்து ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஆண்டவர் அப்படிப்பட்ட வல்லமையுடைய தேவனா இருக்கிறார். அவரை விசுவாசித்து நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, காலையில் உம்முடைய புயமும் இக்கட்டு காலத்தில் உம்முடைய ரட்சிப்பு எங்கள் குடும்பத்துல கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய கரம் வந்து அமரட்டும் ராஜா. இந்த தினத்தை ஆசீர்வாதமா இருக்கும்படி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய புயம் அப்பா எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக சிதறி ஓடும்படியாய் அப்பா செய்ய போறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல அப்பா, எங்களை இக்கட்டு காலத்தில் எங்களை ரட்சித்து எங்களை வழிநடத்த போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.